மாப்பிள்ள நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? 8 பேக் வாங்கிக்கலாம். 6 பேக் செட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலைல 6 மணிக்கு சென்னையில் இருந்து வண்டி எடுத்தோம். ஸோ எடுத்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த என்ன கடையில் போய் சாப்பிடணுமா? டேய் அந்த லேடிஸ் நேம் என்ன? நாளியோட எக்ஸ்பைரி ஆகுது. அதனால தான் டெட் பிரைஸ்ல போடுவாங்க. நீ சூப்பரா இருக்கு ஒன்னு எடுத்து. நாளியோட எக்ஸ்பைரி ஆகுது. நாளையோட எக்ஸ்பைரிடா. ஐயோ. அதனால தான் 23 ரூபீஸ் தராங்க. சோ நாளையோட எக்ஸ்பைரி ஆற ஃபேன்ட்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ் 23 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கடையில சாப்பிட்டோம்? நம்ம வந்து புரோட்டா சாப்பிட்டோம். அது தாண்டி எனக்கு எதுவும் வாங்கி தரல நீங்க. மோனிஷால வந்து ஒரு 8 மணி போல நாங்க டிஃபன் சாப்பிட்டோம். இப்போ நாங்க வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு 11 மணிக்கு திருச்சி வந்து சேர்ந்துட்டோம். ஸோ எஸ் மாப்பிள்ள நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? டின்னர் அந்த மாதிரி வந்துட்டு மேகி செஞ்சிடலாமா? நாங்க பாத்திரம்லாம் இருக்குடா. அட அல்ப அது பெருசா மாப்பிள்ள 18 பேக் வாங்கிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னு கேளு. 8 பேக் வாங்கிக்கலாம். 6 பேக் செட் ஆகுது. 8 பேர் ஆளுக்கு ஒரு பேக் எடுத்தா கரெக்ட்டா இருக்கும். இது என்ன 6 in 1 get 1 ஆமா. ஓ buy 2 get 1 பரவாயில்லை. மாப்பிள்ள நான் சொல்றேன் 2 EP ஒரு மேகி எடுத்துக்கலாம். அப்படி தர மாட்டாங்க. யார் போட்டா? எங்க அப்பா வீட்டு கடையில இது யார் போட்டா? இது யாரும் போடுற பிஸ்கட் இவரு. நான் போடல. நம்ம இது டிக்டாக் பரவாயில்லை இருக்கட்டும். டிக்டாக் இஸ் மை ஃபேவரட் வீடியோ. நைஸ். எனக்கு வந்து ஃபேண்டா வேணும். அந்த எக்ஸ்பைரி ஆற ஃபேண்டாவாடா? இல்ல புது நல்ல ஃபேண்டா வேணும். டேய் அவன் சிப்ஸ் கேட்டான். டேய் அவ்வளோ இதெல்லாம் வேணாம். தள்ளு. ஆரஞ்சு சார். ப்ளூ ஒரு 2 போடவா? எத்தனை போட? ப்ளூ 2. ப்ளூ 2. அப்புறமா ரெட் 2. தம்பி பெரிய பாக்கெட் போடுங்க தம்பி. பெரிய பாக்கெட். பெரிய பாக்கெட் இங்க இல்ல. பெரிய பாக்கெட் அங்க. பெரிய பாக்கெட் இங்க இருக்கு. இது ஏதோ 3 இருக்கு. என்னது இது? buy 2 get 1 free. 50 rupees each one. அவ்வளவுதான். get 1 free எடுத்துக்கலாம் அவ்வளவுதான். இதுவும் buy 2 get 1. சீஸ் பால்ஸ் ஓகே வெரி குட். இங்க வாடா. என்னடா டி? எனக்கு இது வேணும் மேடங்க சொன்னேன். எல்லாம் காத்து போயிருக்கு. எப்படி வரும்? இது வேற அது வேற. அதுவும் 50 இதுவும் 50 தான். சரி ஓகே வா. டாலே அங்க பாரு. திரும்ப அங்க பாரு. மாப்ள இங்க இருக்கேன். ஃபேண்டா தான் முக்கியமா? எவ்வளவு அது? 100. அதுல இருந்து ஆஃபர் ஃபேண்டா இல்லாம என்னது ஆஃபர் கூலிங் இல்லடா. ஆமா மாப்ள. கொஞ்சம் இந்தியன் ப்ராடக்ட்டா போகுது. சரி ஃபுட்டுக்கு மட்டும் போடுமாடா? மாப்ள இது நல்ல மாப்ள ப்ராடக்ட். ஃபேண்டாவோட மிராண்டா நல்லா இருக்கும். ஃப்ரீசர்ல இதெல்லாம் இருக்க பாக்குறேன். கூலிங்ல நான் பேசுறது கேளுடா. என்ன சொல்லு மாப்ள? ஃபேண்டாவோட மிராண்டா நல்லா இருக்கும். மிராண்டா ஸ்டாக் இருக்கு மாப்ள. சங்கம் தேட்டர் கூட்டி போய் என்ன ஒரு ஆள் வந்து மிராண்டா குடிக்க வச்சு பழக்கப்படுத்தி விட்டாங்கடா. யாரு இவனா? அவன் இல்லடா. இதெல்லாம் வேண்டியப்பட்டவங்களா. ஆஹா ஃபேண்டா இருக்கு மிராண்டா. சோ गाइस இப்போ பாத்தீங்கன்னா நாங்க சிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு செய்யலாம் சொல்லிட்டு மேகி பிரேக்ஃபாஸ்ட் மேகி எல்லாரும் அவன் மைக் வரை இப்போ ஆடியோ பிக்கப் ஆயிட்டு இருக்கு. அதனால நான் பேசுறேன். சோ யா அதான் வந்து வாங்கிருக்கோம். ஃபேண்டா வந்து வாங்கிருக்கோம். நல்ல வேற எல்லாம் வாங்கலாம்னு பார்த்தா எல்லாம் சமைக்கிற ஐட்டமா தாங்க இருக்கு. இங்க பாருங்க நீங்க வாங்க गाइस. என்னடா இது ரொம்ப கட் ஃப்ரெண்ட்லிக்கு ரொம்ப நல்லது. நல்லா இருக்கும். என்னடா அது? கொம்புச்சா. ஐயோ நானா போய் குடிச்சுக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்ல இருக்குல்ல. இதுக்கு எனக்கு அந்த சம்பந்தமும் இல்ல. அவன் குடிக்கிறான். அது நாங்க தனி பில் போட்டுக்கிறோம். சமீர் தான் வந்து அவங்கள வந்து சர்பத்துங்க இது பண்றான், என்கரேஜ் பண்றான். தம்பி நல்ல பிஸ்கட் எல்லாம் எடுத்து போடுறல. க்ரீம் பிஸ்கட். முன்னாடி இப்போ நார்மல் பிஸ்கட். குட் பிஸ்கட். நான் ஒன்னு சொல்ல வந்தேன். பேசாம இந்த மாதிரி எடுத்து தண்ணி நல்லா கலக்கி நம்மளே போட்டுக்கலாம். மாப்ள பிஸ்கெட்லாம் அந்த சைடு இருக்கு. வேற தூக்கவனே லிட்டில் மாப்ள பார்லேஜி எடுத்துக்கலாம்டா. மாப்ள இதெல்லாம் வேணாம் மாப்ள. என்னதான் வாங்கிக்கலாம் பார்லேஜி? 100 ரூபாய் தான் அது போட்டுக்கோங்க. இல்லீங்க ஒரு நாள் டிஃபன் இருக்காங்க வந்து அடக்குவேன். எனக்கு அந்த மாதிரி வேணாம். என்னடா காஸ்ட் கட்டிங் பண்ண பாக்குறியா? ஏச்சி அப்படிலாம் இல்லடா. சரி காஸ்ட் கட்டிங் பண்ணாதான் என்ன தப்பு மாப்ள. நல்ல டிஃபன் வேணும் எனக்கு. மாப்ள எப்பவுமே பட்ஜெட்டா போகாது. அது அவனுக்கு டிரைவிங் பண்றான்ல தர சொல்லு. சாக்லேட்ஸ் நோடா. he is going to gym. போறியா? டிராபிகானி இல்ல டிராபிகானா. இங்க வா இப்படி வா.
ஏய் ஸ்நாக்ஸ் போதுமாடா? ஏய் தம்பி இது பை 2 கெட் 1 நம்ம கரெக்ட்டா. ஏய் மாப்ள இந்த சீஸ் பால்ஸ் எத்தனை பை 2 கெட் 1 இருக்குடா. கண்ணுமுக்கு சீஸ் பால்ஸ் கரெக்ட்டா எடுத்தாச்சு. கரெக்ட்டா எடுத்தாச்சா? ஓகே. எனக்கு இப்போ இது ஒன்னு எடுத்துக்கலாமா? இரு அவங்க. மாப்ள மேல இருக்கு. பை 1 கெட் 1. மேல. ஏய் பரவாயில்ல இங்க गाइस. இங்க எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்கு. பை 1 கெட் 1, பை 2 கெட் 1. என்ன இது இப்போ? நாளைக்கு எக்ஸ்பைர் ஆயிடும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். இல்லடா. இல்ல கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கு. டேட் தான் இருக்கு. ஆனா மிரண்டா யாரா மாத்துனா? யாரா மாதிரிடா. சங்கம் தட்டு தான். வேற சரி ஒரு நிமிஷம். கப்பு ஒன்னு வாங்கிட்டா எல்லாம் கப்ல போட்டு குடிச்சிட்டு இருக்கலாம். கப்பு நம்ம எல்லாம் வாங்கிக்கலாம். இல்ல வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா மேலேயே இருக்கும். வெறும் ஸ்நாக்ஸ் தான் எடுத்துறோம். சரி மேகி சமைக்க வேற என்ன வேணும்? காய்கறி வாங்கிக்கலாம். காய்கறி இது மாப்ள. மேகிக்கு வேணாம். மேகிக்கு குடும்ப இடத்துல போய் காய்கறி வேணும்ன்றா. இல்ல மேகி. ஆமாடா நம்ம சண்டே சமைக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம்டா. டியூஸ்டே காலையில வந்து வில்லால ஆக்சுவலா அத்திரப்பள்ளி வில்லால இருக்கும் गाइस. சோ அங்க இது நார்மலா மசாலா தானடா? ரொம்ப அதிகமாங்க. மசாலாவா? வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள் சமைக்க போறோமா? வெஜிடபிள் மேகி. மாப்ள பிரியாணி எதுமே போட மாட்டோம் ஒரு பிளான். நம்ம வெஜிடபிள் மேகியா செய்ய போறோம்? ஆனியன் இப்பில போட போறியா ஆனியன்? ஆமா இப்போ போடுவாங்க நார்மலா. ஏய் என்னடா இவன் சொல்றான்? சரி உனக்கு என்ன வேணும்? நல்லா போட்டு பண்ணிடலாமா? எக் சொல்றியா? ஓகே. வெஜிடபிள் போட மாட்டேன். நான் வெஜ்னா எக் வந்து நல்லது. குட் ஃபார் ஹெல்த். ஆனியன் அப்படி கிடையாது. வா இங்க வா. போடு. ஸ்பைசி நூடுல்ஸ் மாப்ள. சோ கொரியன் ஸ்பைசி நூடுல்ஸ் இது வந்து எங்கெங்கயோ தேடணும். பட் இப்போ எங்களுக்கு தேவையில்ல. பரவாயில்ல இது நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் நினைச்சோம். சோ गाइस ஸ்மார்ட் பஜார் எல்லாமே வந்துட்டு இருக்கு. பட் வெஜிடபிளோட தேவை எங்களுக்கு தேவைப்படல. அந்த சேவை திருச்சி வழியா தான் போறோம். சோ we are looking for something good. So snacks and drinks. இது பை 1 கெட் 1 மேகி அதெல்லாம் வந்து எடுத்துருக்கோம். மாப்ள வாங்கியாச்சு. இது வரையும் போதும்ல? போதும் மாப்ள. பல்க் ஷாப்பிங். கிட்கேட் அவன் ஒருத்த மட்டும் வாங்கினா. பெருசா எதுவுமே நம்ம வாங்கல. எல்லாமே ஆஃபர்னால தான் இவ்வளவு வந்துருக்கு. இவ்வளவு வாங்கிருக்கோம். பெருசா வாங்கல. நம்ம வாங்க வந்தது ஒரு பிஸ்கெட் ஒரு ஸ்நாக்ஸ்க்கு. ஸ்நாக்ஸ் பார்த்தா இதெல்லாம் சத்லி இட்லி பொடி வாங்கி. இட்லி பவுடர். ஆமா ப்ளே அங்கேயே தான் எடுத்துட்டு வந்தோம். மணாலிக்கும் இதே மாதிரி தான் வந்துட்டு இட்லி பவுடர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அந்த நாட்களை தள்ளலாம். ஏன்னா அவன் நார்த் இந்தியன் சாப்பாடு விரும்பல. அதே மாதிரி சவுத் இந்தியன் சாப்பாடே அவன் விரும்பல. புரியுது. இட்லி பொடியிலேயே வளர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி மேலே வந்துட்டு உங்களுக்கு சீரீஸில் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.